வணக்கம் நண்பர்களே. சிவசக்தி மேட்ரிமோனி வழங்கும் இலவச திருமண வரன்களை பற்றி வாங்க பார்க்கலாம். பெயர் பார்கவி, வயது 35, ராசின்னு பார்த்தீங்கன்னா துலா ராசிங்க. ஜாதி நாடரணத்தை சார்ந்தவங்க. படிப்பு 10th தாங்க முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு மறுமணங்க. முகவரி காக்காபாளையத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் வசதி உண்டுங்க. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தம்பி மட்டும்தாங்க. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்கன்னா அம்மா மட்டும்தாங்க இருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலேயே சில கருத்து வேறுபாடுனால டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க. குழந்தைகள் எதுவும் கிடையாது. குழந்தை தேவைக்காகவும் தன்னுடைய எதிர்காலத்திற்காகவும் மறுமணம் செய்ய முடிவு செஞ்சுருக்காங்க. மறுமணத்தில் விருப்பமுள்ள மணமகன் எந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் முழு சம்மதம் சொல்லியிருக்காங்க. ஏழ்மையான குடும்பத்து மணமகனாக இருந்தாலும் குறைந்த படிப்பு இருந்தாலும் போதுமானது. நல்ல பண்பும் குணமுள்ளவராக இருந்தால் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாதுங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்க. வாங்க நண்பர்களே, அடுத்த வரங்களை பற்றி பார்க்கலாம். இவங்களுடைய பெயர் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷ்விகாங்க. வயது 30, ராசின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிங்க. ஜாதி உடையாரணத்தை சார்ந்தவங்க. படிப்பு டிகிரி தாங்க முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் ஸ்டோரில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மணங்க. முகவரி மல்லூரில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு மட்டும்தாங்க இருக்குது. உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தங்கை மட்டும்தாங்க. அவங்களும் படிச்சுட்டு வராங்க. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா அப்பா இருவருமே சொந்தமாக பிஸ்னஸ் செய்துட்டு வராங்க. நல்லதொரு இன்கமும் வந்துக்கிட்டு இருக்குங்க. இவங்களுக்கு மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 20,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. இவங்களோட எதிர்பார்ப்பு ஜாதி தடை இல்லை, வயது வரம்பு தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு அழகு வசதி முக்கியமில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏழ்மையான குடும்பத்து மணமகனாக இருந்தால் கருப்பாக இருந்தால் டபுள் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. குறைந்த அளவு வசதி இருந்தாலும் போதுமான அளவு வருமானம் இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. தன்னால் முடிந்த அளவு அனைத்து தேவைகளையும் செய்து தரணும்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். பெயர் நிஷாந்தினி, வயது 30, ராசின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிங்க. ஜாதி வெள்ளாளரணத்தை சார்ந்தவங்க. படிப்பு டிப்ளமோ முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை முதல் மற்றும் மறுமணமாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இதே உங்களுக்கு முதல் மணங்க. முகவரி ஆத்தூரில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்குங்க. 5,000 விவசாய நிலமும் இருக்குது. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா யாரும் கிடையாதுங்க. இவங்களுடைய பெற்றோர் பார்த்திங்க அப்படின்னா அம்மா அப்பா இருவருமே கூலி தொழிலாக செய்துட்டு வராங்க. இவங்களுக்கு நிலம் வசதின்னு இருந்ததுங்க. சில சொத்து பிரச்சனையினால் அதை இழந்துட்டாங்க. இவங்களுக்கு உடலில் ஏற்பட்டுள்ள சிறிய குறையை பொருட்படுத்தாமல் தன்னுடன் வாழ்க்கை நடத்தக்கூடிய மணமகன் தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தரும். தன்னால் முடிந்த அளவு குறைந்த அளவு வருமானம் இருந்தாலும் ஏழ்மையான குடும்பத்து மணமகனாக இருந்தால் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. முதல் மற்றும் மறுமணமாக இருந்தாலும் குழந்தையுடன் இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 25,000 வந்துக்கிட்டு இருக்குங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் ஓரளவு குறைந்த வருமானமாக இருந்தாலும் முழு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்க. நம்மளுடைய சேனல் மூலம் நல் வாழ்க்கை துணை அமைய கடவுளை மனதார பிரார்த்திக்கிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அருகில் இருக்கும் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நன்றி நண்பர்களே.